அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி ஆகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 28 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1441 1442. என் பெரு நலமே என் பெருங்குலமே என் பெரு வளமே என் பெரும் புலமே. பெருநலம் என்பது பெருஞ்சுகானுபவ நிலையாம். இதன் ஒரு மிக சிற்றணு பிரமாணம் உலகில் நல வாழ்வாக விளங்குவது. இச்சிறு நல நிலையிலிருந்து பெருநிலைக்கு ஏறவே தயா நன்முயற்சி மேற்கொள்ளுகின்றோம். உலகில் எல்லோரும் தான் நலம் விரும்புகின்றனர். ஆனால் எது உண்மையான நலம் என்று அறியாமலும் அதனை அறிந்து கொள்ள முயலாமலும் தேகபோக புலன் அவாவை நிறைவேற்றி கொள்ளும் முறையில் எதையோ நலன் என கருதி அடைய பெருமுயற்சி செய்தும் அடைந்தும் கூட முடிவில் ஏமாற்றமும் வெறுப்பும் அடைந்து துன்பத்திலே அழிகின்றனர். உண்மை நலம் சுத்த தயவினால்தான் வரும் என்பதும் அதற்காக விருப்பும் வெறுப்புமில்லா தயா நெறி பற்றி சூழ்நரை அன்பாலே வாழ்வித்தலே யாவருக்கும் உண்மை நலம் பயக்கும் என்பதை நம் வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கத்தால் அறிகின்றோம். உலகமெல்லாம் இதனை அறிந்து ஏற்று இன்புற வேண்டும். நம் பெருமான் இங்கு எதை குலம் என்கின்றார் என்பதை பார்ப்போம். குலம் என்பது உயர் பிறவி மக்கள் இனமாம். அன்றியும் ஆன்மக் கடவுள் உண்மை குலவி இருக்கின்ற ஆலயமும் குலம் எனப்படும். உண்மையான நித்தியமான ஆண்டவர் விளங்கும் நித்தியமான ஆலயம் இந்த நம் ஆன்மாலயமாம் குலமேயாம். இவ்வுண்மையை அறிந்து கொண்டால் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்றதன் உண்மை நன்கு விளங்கும். இவர் கண்ட ஒன்றான பெருங்குலம் தான் இன்று வடலூர் சத்திய ஞான சபை என அருட்பெரும் ஜோதியோடு விளங்குகின்றதாம். ஒன்றான மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் நல்வாழ்வு தர வந்துள்ளது இந்த குலம். ஒவ்வொருவரும் தன் அக அம்பலமாகிய குலத்தில் அருட்பெரும் ஜோதியாகிய தெய்வத்தையே தனது உண்மை குல தெய்வமாக கொண்டு வாழ்ந்து உலகம் இன்பில் தழைத்தோங்கச் செய்தல் வேண்டும். அடுத்து வளமும் புலமும் குறிக்கப்படுகின்றன. வளம் என்பது ஆற்றல், வெற்றி என்ற பொருள் கொண்டது. புலம் என்பது அறிவும் அது விளங்கும் இடமுமாம். வளம் இடம் என்ற இரண்டினை கடவுளான்மா விளங்கும் நிலையமாக கொள்ளக்கூடும். கடவுள் அருட்பெரும் சக்தியாக விளங்குவதை நாம் அறிவோம். அப்படி வெளிப்பட்டு விளங்குகின்ற இடம் நம் ஆன்மாலயமே என்பதையும் அறிவோம். எனவே நம் ஆன்மா இடமாகவும் அதில் விளங்குகின்ற அருட்பேராற்றலை சுட்ட வளம் என்றதையும் கொள்ளலாம். ஆகவே வளம் என்பது நம் அருட்பெருஞ்சோதி சக்தியே என அறியலாகும். இது நமக்கு இறை இன்ப வெற்றி வாழ்வை கொடுப்பதாம். மேல் புலம் என்பதும் நம் அருள் ஒளியை குறிப்பதாகவே கண்டுகொண்டு வாழ்வோமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.